ஆடித்தபசு என்பது தமிழ்நாட்டின் சங்கரன் கோவில் என்ற ஊரில் நடைபெறும் ஒரு முக்கியமான திருவிழா ஆகும். இந்த விழாவானது ஹரியும் சிவனும் ஒருவரே என்ற தத்துவத்தை உலகுக்கு உணர்த்துவதற்காக அம்பிகை கோமதி அம்மன் கடுந்தவம் இருந்து அதன் பயனாக சிவபெருமானும் விஷ்ணுவும் சங்கர நாராயணராக இணைந்து காட்சியளித்த நிகழ்வை கொண்டாடுகிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தேனி மாவட்டத்தின் சிறப்புமிக்க ஒரு நிகழ்வை பார்க்கப் போகிறோம். ஆடி மாதத்தின் சிறப்பு நாட்களில் ஒன்று ஆடித்தபசு. குறிப்பாக தேனி மாவட்டம் சுருளிப்பட்டியில் உள்ள கோமதி அம்மன் கோவில் ஆவுடைச்சி அம்மன் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள மக்கள் இந்த திருவிழாவை எவ்வளவு விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த ஆடித்தபசு திருவிழாவின் சிறப்பம்சங்கள் என்னென்ன? எங்குள்ள அம்மனை தரிசிக்க மக்கள் எங்கெங்கிருந்து வருகிறார்கள்? என்னென்ன வழிபாடுகள் நடைபெறுகின்றன? வாருங்கள் ஒவ்வொன்றாக காண்போம். ஆடித்தபசு தினத்தன்று கோமதி அம்மன் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளார். மலர்கள், வண்ண ஆடைகள், நகைகள் என அம்மன் சர்வ அலங்காரத்துடன் காட்சி தருகிறார். அம்மனின் திருவுருவச் சிலைக்கு அருகில் பல விளக்குகள் எரிகின்றன. பக்தர்கள் வரிசையாக நின்று அம்மனை தரிசனம் செய்கின்றனர். பல முகங்களில் பக்தியும் நம்பிக்கையும் நிறைந்திருக்கிறது. பக்தர்கள் அம்மனை தரிசித்த பிறகு கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் விளக்கு ஏற்றுகிறார்கள். இது அவர்களின் வேண்டுதலின் ஒரு பகுதி. ஒரு பெண் அம்மனுக்கு எண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடுவதையும் பலர் தங்கள் குடும்பத்தினருடன் சேர்ந்து பூஜை செய்வதையும் காணலாம். இந்த விளக்கு ஏற்றுதலில் ஒரு தனிப்பட்ட அமைதி தெரிகிறது. நாளின் சிறப்பு விசேஷங்கள். சங்கர நாராயணர் காட்சி. ஆடித்தபசு தினத்தில் கோமதி அம்மன் தவக்கோலத்தில் இருப்பார். அப்போது சங்கர நாராயணர் சுவாமி அம்பிகைக்கு காட்சி கொடுப்பார். இந்த அரிய காட்சியை தரிசிப்பது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. ஆடிச்சுற்று. இந்த விழாவின் முக்கிய அங்கங்களில் ஒன்று ஆடிச்சுற்று. பக்தர்கள் கோமதி அம்மன் சன்னதியை சுற்றி வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள். புற்றுமண் பிரசாதம். சங்கரன் கோவிலில் புற்றுமண் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதை உட்கொண்டால் நோய்கள் நீங்கும், பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகள் அகலும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மாவிளக்கு வழிபாடு. பக்தர்கள் கோமதி அம்மனுக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அம்பாளை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆடித்தபசு விழா பொதுவாக ஆடி மாதத்தில் 12 நாட்கள் நடைபெறும். இதில் ஆடி உத்திராட நட்சத்திரத்தில் அம்பிகைக்கு சங்கர நாராயணர் காட்சியளிக்கும் நிகழ்வு முக்கியமானது. இந்த விழாவில் கலந்து கொள்வதன் மூலம் சைவம் மற்றும் வைணவம் என்ற வேறுபாடுகளை கடந்து இறைவனின் ஒருமைப்பாட்டை உணர்ந்து நன்மைகளை பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.
கரியவன் நிலவுலாவிய நீர்மலை மீதியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் நின் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே. கரகர நம பார்வதி பதையே. ஓம் ஸ்ரீ மகாபட்டாரிகா விருட்சம்பிகாயை நமோ நமஹ. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கம்பம் நகர கிராமப்புறமான சுருளிப்பட்டி ஊராட்சிக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ ஆவடிச்சியம்மன் என்று சொல்லக்கூடிய ஆவுடையம்மன் என்றும் சொல்லுவார்கள். அது சங்கரன் கோயில் கோமதி அம்மா எப்படியோ அதே மாதிரி இங்க அந்த கோமதி அம்மனை ஆவுடைய அம்மனா இங்க வழிபட்டு வந்துகிட்டு இருக்கோம். கோமதி அம்மனோட வரலாறு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரியமோ இங்க சுருளிமலை அப்படின்றது 33 கோடி தேவர்களும் 48 நிசிமார்களும் கூடியிருந்து தவம் புரிஞ்ச இடம், தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இடம். அந்த மலைக்கு அடிவாரத்துல இந்த அம்மாள் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு. இங்க சுத்துப்பட்டு கிராமப்புறங்கள்ல இருக்க எல்லா மக்களுமேவும் இந்த ஆடி தபசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாள்ல எல்லாரும் இந்த அம்பாளை வழிபட்டா நினைச்சது நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். இங்க புத்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இங்க புத்துல பால் ஊத்தி என்ன வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். அது வழியா மக்களும் ஜனங்களும் நிறைய அருள் பாலிச்சுட்டு வராங்க இந்த அம்மா. விழாவின் முக்கிய அம்சங்களில் ஒன்று அன்னதானம். பெண்கள் வாழை இலைகளில் உணவுகளை பரிமாறி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குகின்றனர். ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவம் சங்கன் பதுமன் என்ற 2 நாக அரசர்கள் சிவபெருமானும் விஷ்ணுவும் யாரில் யார் பெரியவர் என்று சண்டையிட்டுக் கொண்டனர். அப்போது அம்பிகை கோமதி அம்மன் வடிவில் சிவபெருமானை நோக்கி ஊசி முனையில் நின்று கடுந்தவம் புரிந்தார். இந்த தவத்தின் பலனாக சிவபெருமான் விஷ்ணுவுடன் இணைந்து சங்கரநாராயணர் என்ற வடிவத்தில் அவர்களுக்கு காட்சியளித்தார். இதன் மூலம் ஹரியும் விஷ்ணு, ஹரனும் சிவன் வேறு வேறல்ல, இருவரும் ஒரே பரம்பொருளின் 2 வடிவங்கள் என்பதை அம்பிகை உலகிற்கு உணர்த்தினார். இந்த நிகழ்வை நினைவு கூறவே ஆடி தபசு கொண்டாடப்படுகிறது. வணக்கங்க. இது சுருளிப்பட்டியில் அமைந்திருக்கும் ஆவடிச்சி அம்பிகை திருக்கோயிலுங்க. இதோட மூலஸ்தான ஸ்தலம் சங்கரன் கோயில் கோமதி அம்மன் கோயிலுங்க. அங்கேருந்து பிடிமண் எடுத்து
தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இல்லாமல் சுள்ளிப்பட்டியில் மட்டும் எங்கள் அப்பா அவங்க வேண்டுதல் நிறைவேற்ற காரணத்தினால அங்கே கோயில் எழுப்புனாங்க. அந்த கோயில் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷ காலமாக செயல்பட்டு இருக்குங்க. இங்கே தேனி மாவட்டத்துக்கு அனைத்து மக்களும் இங்கே வந்து ஸ்தலத்தில் வந்து அம்மன் தவசம் அன்னைக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க. அவங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க. ஆடி மாசத்துல வந்து இது சிறப்பாக வந்து இந்த பூஜையை நடத்துவாங்க. இங்க வர பக்தர்களுக்கு வந்து அவங்க காணிக்கையா கொடுக்கறது எல்லாமே நாங்க இந்த கோயிலுக்கு வந்து அடுத்து அவங்களோட பங்களிப்பா அந்த சாமிக்கான அர்ச்சனை பிரசாதம் எல்லாமே அவங்களோட காணிக்கையை வந்து பங்களிப்பு இருக்குங்க. மேற்கொண்டு நாங்க நிர்வாகத்துல எங்க சொந்த இது பண்றதுனால நாங்க எங்களோட பங்களிப்பும் சேர்த்து 2 பேரோட பக்தர்களும் நாங்களும் சேர்ந்து இந்த இதை வந்து நடத்தி வந்துகிட்டு இருக்கோங்க. இது சிறப்பாக அன்னதானத்தோட எல்லாமே நல்லா நடத்திட்டு இருக்காங்க. இங்க இருக்க மக்கள் வந்து அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி சந்தோஷமா வழிபட்டு போறாங்க. அவ்வளவுதான். நன்றிங்க. இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு அங்குள்ள மண் புற்று வழிபாடு. ஆடி தபசு நாளில் அம்மனுக்கு மட்டுமின்றி இந்த புற்றுக்கும் சிறப்பான வழிபாடு நடக்கிறது. பக்தர்கள் பால் எடுத்து வந்து இந்த புற்றுக்கு ஊற்றி வழிபடுகிறார்கள்.
சுருளிப்பட்டியில் உள்ள கோமதி அம்மன் கோவிலில் இந்த ஆடி தபசு திருவிழா தேனி மாவட்டத்தில் உள்ள மக்களின் ஆன்மீக வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாக விளங்குகிறது. காலை முதல் இரவு வரை மக்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்துவிட்டு தங்கள் மனநிறைவுடன் வீடு திரும்புகின்றனர். வணக்கம். நாங்கள் தேனி மாவட்டம் பூதிப்பரத்துலேருந்து வந்திருக்கோங்க. இங்கே சுருளிப்பட்டியில் வந்து சங்கரன் கோயில் கோமதி அம்மன் ஆடி தபசு வந்து விமர்சையாக கொண்டாடுவாங்க. அதே சங்கரன் கோயிலில் எப்படி அந்த அம்மன் வழிபடுறாங்களோ அதே மாதிரி இங்கே சுருளிப்பட்டியில் இங்கே அந்த அம்மன் வந்து இங்கே எழுந்தருளி இருக்காங்க. இது வந்து அவங்க தோட்டத்திலேயே என்னோட மகளை வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அவங்க தோட்டத்திலேயே வந்து இந்த அம்மன் வந்து இருக்காங்க. அவங்க காலங்காலமாக இந்த கோயிலை வந்து பராமரிச்சுக்கிட்டு வழிபட்டுட்டு வர்றாங்க. இந்த ஆடி தபஸ் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் மெயினாக இந்த தேனி மாவட்டத்தில் எல்லாருமே இங்கே வந்து வழிபடுவாங்க. இந்த அம்மனை வழிபட்டால் வந்து நம்ம நினச்ச காரியங்கள் நடக்குது. அதே மாதிரி நினச்சி மாவிளக்கு போட்டோம்னா வருஷத்துக்கு ஒரு தாட்டி வந்து ரொம்ப விமர்சையாக இங்கே வந்து எல்லாரும் வழிபடுவாங்க. அதே மாதிரி என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது வந்து நல்லபடியாக இந்த அம்மன் வந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க. அதனால பெண்கள் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து வருஷம் வருஷம் கூட்டம் கூட்டமாக இந்த ஆடி மாதம் இந்த அம்மன் தபஸ் அன்னைக்கு வந்து இங்கே வழிபடுறது வழக்கமாக இருக்குது. இது வந்து என்னுடைய மருமகன் அவங்க ஃபேமிலி வந்து இதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஊர் மக்களும் சேர்ந்து இதை வந்து இதை நடத்துகிறாங்க. உண்மையிலேயே இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல சக்தி வாய்ந்த அம்மன்ங்க. வணக்கம்.